பெண்களுக்கு நல்லதை செய்யும் பூங்கார் அரிசியில் வெந்தய ஊத்தப்பம் எப்படி பண்ண சொல்லிட்டு போய் பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஊத்தப்பம். பூங்கார் அரிசி வெந்தய ஊத்தப்பத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, அரை கப்பு பூங்கார் அரிசி எடுத்துக்கிட்டேன், அரை கப் இட்லி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு உளுந்து, இதை அதோட தகுந்த அளவு உப்பு. இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டேங்க. வெந்தயத்திலேருந்து 2 விதமான அரிசி வகைகள் எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஊற வைக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தேவையான அளவுக்கு மேலே உள்ள அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் மினிமம் ஊறணும். ஏன்னா பூங்கார் அரிசி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால மினிமம் 6 மணி நேரம் இல்லை அதுக்கு மேலேயும் ஊறலாம். ஊறிய பிறகு நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கணும். எப்போதும் போல் அரைச்சி எடுத்த பிறகு மிக்சியில் கூட அரைக்கலாங்க. கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு எடுத்துடலாம். எடுத்த பிறகு இதை நொதிக்க வைக்கணும். இது ரொம்ப சீக்கிரம் நொதிச்சிடும் வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ நம்ம காலையில் அரைச்சோன்னாக்க நைட்டுக்கு தோசை ஊற்றலாம், ஊத்தப்பம் ஊற்றலாம். இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, லாஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்கள். இது நொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை நல்லா காய வச்சுக்கோங்க. சூடான பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் கனமாக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றணும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக அதிகமான எண்ணெய் பிடிக்காது, ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறாலே போதுமானது. எந்த விதமான சிகப்பரிசி ரெட் ரைஸாக இருந்தாலும் சரிங்க, மிக குறைவான அளவு எண்ணெய் விட்டால் போதுமானது. எண்ணெய் விட்டுட்டு மூடியால் மூடி வச்சுட்டு சுடணும். இது கொஞ்சம் கனமாக ஊற்றணும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி கண்ணாக வருது பார்த்திங்களா, இதை மூடியால் மூடி வச்சுட்டு சுடணும். கீழ்பாகம் நல்லா வெந்த பிறகு எடுக்கணுங்க. இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வெந்தயத்துக்கும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லது செய்யும் குணம் இருக்குது. அதே நேரம் இந்த பூங்கார் அரிசி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு இது ரொம்ப நல்லது செய்யும். அதை பற்றி இந்த வீடியோவோட எண்டில் பேசுகிறேன். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் புரிஞ்சிக்கலாம். இதே யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம வேணால் டிஃப்ரெண்ட் டாப்பிங்ஸ் போடலாங்க. மேலே சீஸ் போடலாம், பன்னீர் போட்டு ஏதாவது மசாலா பண்ணலாம், இல்லை விதமான வெஜிடபிள்ஸ் போட்டு ஏதாவது மசாலா பண்ணிவிட்டு மேலே டாப்பிங் போடலாம். கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக. பொதுவாக ப்ரௌன் கலராக இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு யூ கேன் மேக் இட் மோர் அட்ராக்டிவ் வித் டிஃப்ரெண்ட் டாப்பிங்ஸு. இப்போ இது பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இன்னும் ஒன்று ஊற்றிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி முடியால் மூடிட்டு சுட்டு எடுக்கணும். இப்போ இந்த பூங்கார் அரிசி வெந்தய ஊத்தப்பம் ரெடி. நான் இதுக்கு ஒரு வெங்காய சட்னி வச்சுருக்கேன், ஒரு இட்லி மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே போடுறேங்க. நம்ம என்ன தொட்டுக்கலாம் சொல்லிட்டு சஜஷன்ஸு, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்போதுமே ஒரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற அரிசியை விட கொஞ்சம் இது மாதிரி விதவிதமான அரிசி வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள் நம்ம நாட்டில் இப்போ நிறையா கிடைக்குதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா அப்பப்போ செஞ்சுக்கனாக்க நல்லது செய்யும். இப்போ இந்த பூங்கார் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சிகப்பரிசி, சிகப்பு கலரில் இருக்கும். இந்த அரிசியில் அதிகமான அளவுக்கு நார்ச்சத்து இருக்குது. இந்த ஃபைபர் அதிகமாக இருக்கிறப்பயே நம்மளுக்கு கட் ஹெல்த்தி, நம்ம சிறுகுடலையும் பெருங்குடலையும் நல்லதை செய்யும் நுண்ணுயிர்கள் பல்கி பெறுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக ஜீரணமாகும். நம்ம நொதிக்க வைக்கணும். இப்போ இதில் டாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ நான் எங்கள் வீட்டில் ஒரு பன்னீர் டாப்பிங் பண்ணேங்க. பன்னீரை ஸ்டர் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் சேஷ்வன் சாஸ் போட்டுட்டு அதை டாப்பிங்காக போட்டுட்டேன். இந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறதுக்காக தான் நிறைய விதமான டாப்பிங்ஸ் நான் பண்ணுறது பழக்கம் இருக்குது. பூங்கார் அரிசின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுலபமாக கடைகளில் கிடைக்குதுங்க. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இப்போ நான் ஊத்தப்பம் மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. நீங்கள் எப்போ வீட்டில் செய்கிற தோசையிலேயே நம்ம ரெகுலர் பண்ணுற அரிசியை விட வேறு அரிசி இது பாதி அது பாதின்னு போட்டு ஊற வச்சிங்கனாலே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிடும். முக்கியமாக 6 மணி நேரம் ஊற வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. மலச்சிக்கல் ஏற்படுத்தாது. அவங்களுக்கு சுலபமாக டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரும்பு சத்து நிறைந்தது அப்படிங்கிறப்போ அனிமியா போன்ற வியாதிகள், அதாவது நம்மளுக்கு ரத்த சோகை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதில் இருக்கிற பி காம்ப்ளெக்ஸ் தயமின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விட்டமின். இதில் நிறைய இருக்குது. ஏன்னா பாலிஷ் பண்ணாதனால நம்ம தயமின் லூஸ் ஆகாது. இதை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம பேசலாங்க. பூங்கார் அரிசியை யூஸ் பண்ணுங்கள். லேடிஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் டிஃப்ரெண்ட் ரைஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செய்ய கற்றுக்கணுங்க. நீங்கள் என்னுடைய புக்கு வேணும்னு